ஸ்ரீ மகா கணேச பஞ்சரத்ன ஸ்தோத்திரம். இது வந்து சங்கரர் எழுதினது. ஸ்ரீ சங்கராச்சாரிய கிருதம். கிருதமும் டுக்கிஞ்சு கிருதா செய்ததா முகாகராஷ்டிர மோதகம் சதாபிமுக்தி தாதகம் கலாதராவதம்சகம் விலாஷி லோக ரக்ஷகம் அநாயகைக நாயகம் விநாசி தேவ தைத்யகம் நதாசு பாசு நாசகம் நமாமிதம் விநாயகம் நிகேதராதி பீகரம் நமோஜிதார்த்த பாஸ்வரம் நமத்சுராரி நிர்ஜனம் நிதாதிகாப புத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம் சமஸ்த லோக சங்கரம் நிரஸ்த தைத்ய பிஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரேவ மக்தரம் மக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் நமஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் அகிஞ்சனாதி மார்ஜனம் சிரஞ்சனா அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தனோக்தி சிரந்தனோக்தி பாஜனம் பாஜனம் உட்காருங்க. சுராரி பூர்வ நந்தனம் சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்சநாதி பீஷணம் பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம் கபோலதான வாரணம் பஜே புராண வாரணம் நிதாந்தகாந்த சந்தகாந்தி மந்தகாந்த ஆத்மகம் அச்சிந்தய ரூப மந்தஹீன மந்தராய கிருந்தனம் கிரந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேவ தந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம். மகா கணேஷ பஞ்சரத்ன மாத்ரேன. நான் அந்த வார்த்தைகளை பிரிச்சு ஒரு ரவுண்ட் சொல்லி தந்துடுறேன். அப்ப இந்த குழப்பம் தீரும் நினைக்கிறேன். முதல்ல இருந்து முதா கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலா தராவதம் வராது கலாதர அவதம்சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயக ஏக நாயகம் விநாசித ஏப தைத்யகம். நான் பிரிக்கிறது எவ்வளவு சரியா இருக்குன்னு எனக்கு தெரியாது.
நான் இதை மொத்தம் இது பண்றேன். நதா तथा நத नथ அசுப शुभ ஆஷு आशु நாசகம். नाशकम நத வணங்குனவர்களை, அசுபங்களை ஆஷு உடனேயே நாசகம் நீக்கிடுவார். நமாமி தம் விநாயகம். विनायकम நதேதராதி वेधराधि நத இதர அதிபீகரமா இருக்கும். நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கணக்கு பண்ணியே சொல்றேன். மற்றபடி பிரிச்சா அவங்களுக்கு அது இன்னும் கன்ஃபியூஷன் கூட்டும். நதேதராதி பீகரம் भीकरम நவோதித नवोदित அர்க்க अर्क பாஸ்வரம். நமத் नमः சுராரி सुरारि நிர்ஜரம் निर्जनम நிர்ஜரம். निर्जरम நத नथ அதிகாப विकाप துத்தரம். उद्धरम சுரேஸ்வரம் सुरेश्वरम நிதீஸ்வரம் निधीश्वरम கணேஸ்வரம் गणेश्वरम गजेश्वरम கஜேஸ்வரம். அடுத்தது கணேஸ்வரம். மகேஸ்வரம் महेश्वरम தம் तम ஆஸ்ரயே आश्रये பராத்பரம் परम நிரந்தரம். निरंतरम சமஸ்த समस्त லோக लोक சங்கரம் शंकर நிரஸ்த निरस्त தைத்திய दैत्य குஞ்சரம் विचरम தரே தரோதரம். हरे धरोधरम அந்த தா மாறுது. தரே தரோ தரம். தரே தரோதரம். வரம் வரேப வக்ரம் அக்ஷரம். अक्षरम கிருபாகரம் कृपाकरम க்ஷமாகரம் क्षमाकरम முதாகரம் कृपाकरम யசஸ்கரம் यशस्करम மனஸ்கரம் मनस्करम நமஸ்கிருதாம் नमस्कृताम நமஸ்கரோமி नमस्करोमि பாஸ்வரம். भास्करम அகிஞ்சன अकिंचन ஆர்த்தி आर्ति மார்ஜனம் मार्जनम சிரம் चिरम தனோக்தி चिरम सनोक्ति பாஜனம். भाजनम புராரி वारि பூர்வ पूर्व நந்தனம் नंदनम சுராரி पुरारि கர்வ गर्व சர்வணம். शर्वण பிரபஞ்ச प्रपंच நாச नाश பீஷணம் भीषणम தனஞ்சய धनंजय ஆதி आदि பூஷணம். भूषण கபோல कपोल தான दान வாரணம் वारण பஜே जो புராண पुराण பாரணம். वारण நிதாந்தக नितांतक அந்த अंत தந்தக गंधक தந்த காந்திம் गंधकाति அந்தக அந்தக ஆத்மஜம். அச்சிந்திய इंद्रिय ரூபம் रूपम அந்தஹீனம் गतिम அந்தராய तर கிருந்தனம். अंतर ஹிருதந்தரே कृतंतरे நிரந்தரம் निरंतरम வசந்தமேவ யோகினாம். योगी உங்களுக்கு புக் வேணுமா? இல்ல வேணும்னா உள்ள இருந்து எடுத்துட்டு வாங்க. சின்ன சின்ன வார்த்தை தான் சொல்லி
நம்மலாம் விஸ்வசேதராவே பிடிக்கும். பிடிச்சிருந்தோம். உடனே ஒரு 10 நிமிஷம் ரிப்பீட் ஆயிடுச்சு. கண்ணுக்குட்டி பத்தாதவங்க பெரிய புக் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன புக்கா இருக்கும். நந்தனம் இதுதான் கொஞ்சம் அதிகமா ரிப்பீட் ஆகுது. இதை வந்து ரிப்பீட் ஆகுது. தமிழுக்கு ஒரே பிரச்சனை, எல்லா இடத்தையும் சேர்த்து போட்டுருவாரு. என்னதான் ஒரு 4-5 வார்த்தை சேர்த்து சமஸ்கிருதத்துல இது வந்து விதாந்த அவன் அதான் அந்த லேசா அர்த்தம்னு சொன்னா அவங்களுக்கு அது அந்த கஷ்டம் குறையுமோன்னு நினைக்கிறேன். இதுலயே ரொம்ப மோசம் அந்த இது இருக்கான் பெருமாளுக்கு சுப்பிரபாதம் ரொம்ப நல்லது. எல்லாமே ஒரே வார்த்தை ஒரே லைனா. அப்புறம் அதை படிக்கிறத விட்டேன். இது எங்க பிரிக்கணும் என்ன செய்யணும்னு தெரியல. நம்ம மடத்துல சின்ன புத்தகம் கொடுத்தாங்கல்ல சுப்பிரபாதம், அதை வாங்கி படிச்சு பார்த்தேன். கிருத் அந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தம் ஏகதந்தம் ஏவ தம் விசிந்தயாமி சந்ததம். 5 முடிச்சு 6வது வரும், கடைசிக்கு வரும். மகா கணேஷ பஞ்சரத்னம் ஆதரேண யக அன்வகம் சேரும்போது யோன்வகம் ஆகும். பிரஜல்பதி பிரபாத்தகே ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம் அதோஷதாம் சுசாகிதீம் சுபுத்ரதாம் சமாஹித ஆயுகு அஷ்டபூதிம் அபியுபைதி சக சிராத். நான் ஓரளவுக்கு இதுக்கு அர்த்தம் சொல்ல முயற்சி பண்றேன் எனக்கு தெரிஞ்சதுக்கு. கராத்தனா கை இல்ல, மோதகம் வச்சிருப்பாரு. முதா கராத்த மோதகம். முதான்னா பொதுவா சந்தோஷமா மகிழ்ந்த அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. முதா கராத்த மோதகம், கையில மோதகம் வச்சிருக்கிறவர். சதா விமுக்தி சாதகம், எப்போதுமே முக்திக்கு சாதகமா இருக்கிறவர், உதவி செய்கிறவர். கலாதர அவதம்சகம், கலாதரன்னா சிவபெருமான், கலையை தெரிச்சவர் கலாதரன். அவர்களுக்கு அம்சமாக அவதரிச்சவர் அவதம்சகம். விலாசி லோக ரக்ஷகம், அலைஞ்சு தெரியக்கூடிய, வழி தெரியாம தடுமாறக்கூடிய இந்த உலகத்தை காப்பாத்துறவர். லோக ரக்ஷகம், காப்பாத்துறவர், உலகத்தை காப்பாத்துறவர். அநாயக, அவருக்கு மேல வேற தலைவர் கிடையாது. அநாயக, ஏகநாயகம், அவர் ஒருத்தர் தான் தலைவர். வினாஷிதேப தைத்தியகம், அதாவது இது வந்து அந்த தேபங்கிறது அந்த ஏபங்கிறது இபமாகின்னு அருணகிரிநாதர்ல வரும். இந்த இபம் அப்படிங்கிறது யானையை குறிக்கிற ஒரு வார்த்தை. வினாசித இப்ப வந்து வினாசி தேபன்னு மாறுதுன்னு நினைக்கிறேன். தைத்திய தைத்தியன்னா யானை அசுரன், கஜமுகாசுரன். அதத்தான் வினாசித தைத்தியன்னா அசுரன்.
இவதைத்தியகம் யான அசுரன கஜமுகாசுரன வினாசித அழிச்சவர் வினாசிதேப தைத்தியகம். நத வணங்கினவர்களுக்கு அசுபங்களை ஆசு நாசகம் உடனே நிக்கிறவர் அழிச்சிருவார். நமாமி தம் விநாயகம், அந்த விநாயகரை தம் விநாயகம் நமாமி வணங்குகிறேன். நதேத்தர அதிபீக்கரம், வணங்காதவர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியவர். நவோதித்த அர்க்கபாஸ்வரம், நவ உதித்த அர்க்கபாஸ்வரமா இருக்கும் இந்த வார்த்தைகள். அர்க்கன்னா சூரியன், பாஸ்வரன்னா ஒளி. புதிய சூரியன், இளஞ்சூரியனுடைய ஒளி மாதிரி பிரகாசமாய் திகழக்கூடியவர். நமத் சுராரி நிர்ஜரம், தன்னை வணங்கின சுரர்களுடைய எதிரிய அழிச்சவர். சுரர்கள் அரின சுரர்களுடைய விதர்களுடைய எதிரி. நிர்ஜரம் அழிச்சவர். நத அதிகாபதுத்தரம், நத்தன்னா பொதுவாக வணங்கினவர்கள். அதிகாபதுத்தரம் என்ன அர்த்தம்ன்றது பார்க்கணும். சுரேஸ்வரம் தேவர்களுக்கு ஈஸ்வரன். நிதீஸ்வரம் தெய்வங்கள் தனங்களுக்கு செல்வங்களுக்கு ஈஸ்வரன். கஜேஸ்வரம் யானை முகமுள்ள ஈஸ்வரன் தெய்வம். கணேஸ்வரம் தேவ கணங்களுக்கு ஈஸ்வரன் அல்லது பூத கணங்களுக்கு, சிவனுடைய பூத கணங்களுக்கு ஈஸ்வரன் அதிபதி. மகேஸ்வரம் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். முதல் பூஜை இருக்கு தானே. தம் ஆசையே, தம்னா அவரை நான் சரணடைகிறேன். ஆசிரியம்னா சரணடைகிறேன். பராத்பரம் பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர். நிரந்தரம் எப்போதும் பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர்களுடைய அந்த பிள்ளையார நான் எப்போதும் சரணடைகிறேன். சமஸ்த லோக சங்கரம், எல்லா லோகத்துக்கும். இந்த இடத்துல சங்கரம்ங்கிறது ஷம்னா நன்மை, நல்லத கரம் செய்யக்கூடியவர். அதுல இருந்து வரதான் கரம் செய்யக்கூடியவர். ஒட்டுமொத்த உலகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர். நிரஸ்த தைத்திய குஞ்சரம், தைத்திய குஞ்சரம் அசுர யானை. இவதைத்தியகம்னு முதல்ல படிச்சோம், அதுதான். கஜமுகாசுரன் நிரஸ்த, அவனை அழிச்சவர். கஜமுகாசுரனை அழிச்சவர். தரேதர உதரம், அது என்ன அர்த்தம்னு பார்க்கணும். எப்படி பிரிக்கிறதும் கூட அதை யோசிக்க வேண்டிய விஷயம். தரேதரோதரம், அதை அப்படி படிச்சுக்க வேண்டியதான். வரம் வரேப வக்திரம் அக்ஷரம், அதாவது வர இப வக்திரம். இபம்னு யானை, வர இபன்னா வக்திரம்னா முகம், இப வக்திரம்னா யானை முகம். வரேப வக்திரம், வரேன்னா மேலான அர்த்தம். இந்த இடத்துல மேலான யானை முகத்தை உடையவர். அக்ஷரம் அழியாதவர். வரம் அப்படிங்கிறது நம்ம வரிக்க வேண்டியவர், நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர், அந்த அர்த்தத்துல வரம். கிருபாகரம், கிருப்பையை செய்யக்கூடியவர். இதுவும் அந்த கரம் தான். சங்கரம் மாதிரி கிருபாகரம், கிருப்பையை செய்யக்கூடியவர் கிருபாகரம். க்ஷமாகரம் மன்னிப்பு செய்யக்கூடியவர். முதாகரம் சந்தோஷத்தை தரக்கூடியவர். யசஸ்கரம் புகழ தரக்கூடியவர். இந்த இடத்துல கரம் எல்லாமே தர்றவர், செய்கிறவர் அந்த அர்த்தத்துல. அப்ப கிருபாகரம், க்ஷமாகரம், முதாகரம், யசஸ்கரம், மனஸ்கரம். இந்த இடத்துல நமக்கு நல்ல மனசை தரக்கூடியவர். முக்தியை தேடி போகிற, தெய்வத்தை தேடி போகிற மாதிரி மனசை தரக்கூடியவர். நமஸ்கிருதாம், தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு யாரு தன்னை வணங்குறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாரு. அவரை நமஸ்கரோமி, நான் அவன் கும்பிடுறேன். கும்பிடுறாளுக்கு அதெல்லாம் கொடுப்பாரு, நானும் கும்பிடுறேன். நமஸ்கரோமி, நான் கும்பிடுறேன். பாஸ்வரம் ஒளிமிக்கவர், அவரை நான் கும்பிடுறேன். அகிஞ்சன அர்த்தி மார்ஜனம், ஆர்த்தியும் இருக்கலாம். ஆர்த்தினா தேவைகள், மிச்ச மீதி இல்லாம எல்லா தேவைகளையும் மார்ஜனம் தீர்த்து வைக்கிறவர். சிரம் சீக்கிரம்,
தனோக்தி பாஜனம். தனோக்தி என்ன அர்த்தம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். பாஜனம் அப்படின்னா பஜனத்துல இருந்து வர்றது, தொழக்கூடியவர்கள், அந்த தொழக்கூடியவர்களுக்கு சீக்கிரமா அருளக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கும். புற அரி, திரிபுரர்கள்னு 3 அசுரர்கள் 3 புறங்களை வச்சுக்கிட்டு, தாமிரம் வெள்ளி தங்கம்னு 3 புறங்களை வச்சுக்கிட்டு 3 ஒரே வேர்கோட்ல வரும்போது ஒரே அம்பல் அடிச்சாத்தாச்சு அடியனும் வர வாங்கிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை சிவன் அழிச்சார். அதனால அவர் வந்து புராரி, திரிபுராரி. அதை வச்சுதான் திரிபுரா இருக்கோ என்னமோ தெரியல, வடகிழக்கு மாநிலம் திரிபுரா இருக்கு. புற அரினா திரிபுர அசுரர்களை அழித்தவர் புராரி. அது யாரு? சிவன். புராரி பூர்வ நந்தனம், அவருக்கு மூத்த பிள்ளை. மூத்த நந்தனம் பிள்ளை. சில இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, பிள்ளையார் மூத்தவராக முருகன் மூத்தவராரு. வட இந்தியாவில கொஞ்சம் மாத்தி எடுப்பாங்க. இல்ல சங்கரர் அடிச்சு சொல்லுவாரு, இவர்தான் மூத்த பிள்ளை. தென்னிந்திய வரவுல பிள்ளையார் தானே மூத்த பிள்ளை, அவர்தான் மூத்த பிள்ளை. சிவபெருமானுக்கு மூத்த பிள்ளை புராரி பூர்வ நந்தனம். நந்தனன்னா சந்தோஷப்படுத்தக்கூடியவன் அர்த்தம். பிள்ளை தானே அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தும். அதனால நந்தனங்கிற வார்த்தை பிள்ளைங்கிற அர்த்தத்தை இருக்கும். சுராரி, சுரருக்கு எதிரிய கர்வ சர்வணம், அவருடைய கர்வத்தை அழிச்சவர். சுரர்களுக்கு எதிரியா இருந்து கஜமுகாசுரன், கஜமுகாசுரனை அழிச்சு அவருடைய கர்வத்தை அழிச்சவர். கர்வ சர்வணம்னா கர்வத்தை அழிச்சவர். சுராரி தேவர்களுடைய எதிரி அசுரன் அவனுடைய. பிரபஞ்ச நாச பீஷம், பிரபஞ்சத்துக்கு அழிவு அப்படின்னா அந்த நாசம் விளைவிக்க கூடியதுக்கு இவரு பயத்தை கொடுத்துருவார். யாரு மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காங்களோ அவங்களுக்கு இவரு பயத்தை கொடுத்துருவார். இவரை கண்டாலே அவங்களுக்கு பயம் வரும். பீஷணம்னு பயத்தை கொடுக்குறார். பிரபஞ்ச நாசம், உலகத்துக்கு நாசத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு இவர் பயத்தை கொடுப்பார். பீஷணம், பயம் கொடுக்கிறவர். தனஞ்சய ஆதி பூஷணம், தனஞ்சயன்னா இந்த இடத்துல அர்ஜுனன். அவன் வந்து எல்லா இடமும் போய் செல்வத்தை சேகரிச்சு கொண்டு வந்தனால அவனுக்கு தனஞ்சயன் பேர். அந்த தனஞ்சயன் முதலானவர்கள், தனஞ்சய ஆதி, தனஞ்சயன் முதலானவர்கள். பூஷணம் வழிபட்டவங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். பொதுவா பூஷணம்னா அலங்காரம், நகை நட்டு அந்த மாதிரி அர்த்தம். அவங்க வந்து அவங்க மனசுல இவரை ஒரு ரத்தினம் மாதிரி, வைரம் மாதிரி வச்சிருந்தாங்க, மதிச்சாங்கன்னு அர்த்தம். நம்ம வீட்டுல ஒரு வைரக்கல் இருக்குன்னா அதை எப்படி பத்திரமா பாத்துக்கணும், அப்படி ஒரு வைரக்கல்லு மாதிரி இவரு அவங்களுக்கு இருந்தார். அப்படி அவங்க இவரை மதிச்சாங்க. கபோல தான வாரணம், வாரணம்னாலும் யானைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. கபோலங்கிறது இந்த கன்னம். கபோல தான வாரணம் இந்த இடத்துல அநேகமா அந்த முகம் நீண்டங்கிற அர்த்தத்துல பயன்படுத்திருப்பாங்க. துதிக்கை உள்ள யானை அந்த அர்த்தத்துல பயன்படுத்திருப்பாங்க. கபோல தான வாரணம் பஜே, அதை நான் கும்பிடுறேன், வணங்குகிறேன். புராண வாரணம், ரொம்ப பழமையான யானை. இதுதான் உலகத்துல முதல் யானை, பழைய புராண வாரணம். அடுத்தது நிதாந்தக அந்த, நித அந்தக அந்த அப்படின்னு எடுத்துக்கலாம். சிவபெருமானுக்கு ஒரு பையன் அந்தகன் இருந்தான்னு. சிவபெருமானுக்கு கண்ணை பார்வதி விளையாட்டுக்கு மூடிடுவான். மூடுற உடனே அந்த உலகம் இருண்டுருவான். அந்த இருட்டுல ஒரு பிள்ளை பிறக்குவான். அந்த பையன் குருடா பிறப்பான். அதனால அவனுக்கு பேரு அந்தகன். குருடா இருந்ததுனால அவருக்கு பேர் அந்தகன். அந்தகன்னா கண்ணு தெரியாதவன். அந்த பிள்ளைய பிறகு அவன் சிவபெருமானுடைய சக்தி இல்லையா, அவன் குருடா இருந்தாலும் அவன் எதிர்த்து யாரும் சண்டை போட முடியாது, அப்படி பலசாலியா இருந்தான். கடைசியில சிவபெருமானே அவன் அழிச்சாருன்னு சொல்லுவாங்க. அதனால அந்தம்னா முடிவு கட்டுறவன். அந்தகன்னா அந்தகங்கிற அசுரனுக்கு அந்த முடிவை கட்டுறவன். நிதாந்தக அந்த, அந்தகனுக்கு முடிவை கட்டின சிவன். தந்த காந்தி, அந்த தந்தம்னா அவருடைய தந்தம் கொம்பு, அதனுடைய காந்தி ஒளி. நிதாந்த காந்த தந்த காந்தி,
அந்த இதை அரசன் அழிச்ச போது எப்படி உலகத்துல ஒளி பெருகிச்சுதோ அது மாதிரி ஒளி இவர்களுடைய தந்தத்துல இருந்து வருது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கலாம். வேற அர்த்தம் இருக்கலாம், பார்க்கணும். அதுக்கு அடுத்தது காந்தி. அந்த அந்த முதல்ல உள்ள நிதாந்த காந்த அர்த்தம் வேறையா இருக்கலாம், நான் சொன்ன அர்த்தம் இருக்கலாம், வேறையா இருக்கலாம். ஆனா இப்ப வர போறது நான் சொன்ன அந்த அதே சம்பவம் அடுத்தது வருது. தந்த காந்தின்னு முடிச்சுட்டா அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? அந்த ஆத்மஜம் வருது. தந்த காந்திம் அந்த ஆத்மஜம். இது நான் சொன்ன அந்த அதே கதை தான், இதுல மாற்றம் கிடையாது. அந்த கண்ணுக்கு அந்தம் பண்ணுன சிவபெருமானுக்கு ஆத்மஜம் பிறந்தவன். அந்த சிவபெருமான் அவருக்கு ஆத்மஜம் அவருக்கு பிறந்தவர். அது அந்த ஆத்மஜம். அந்த ஆத்மஜம் அந்தகனுக்கு அந்தம் செய்தவருக்கு பிறந்தவர். அந்த ஆத்மஜம். அப்போ அச்சிந்திய ரூபம், நினைக்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத உருவம் உள்ளவர். அந்த ஹீனம், அவருக்கு கண் தெரியாத குறையெல்லாம் கிடையாது. அந்தராய கிருந்தனம், அது என்ன அர்த்தம்னு பார்க்கணும். அந்தரே, ஹிருதயத்துக்கு உள்ள, அந்தரேன ஹிருதயத்துக்கு உள்ள, நிரந்தரம் எப்போதும். வசந்தம் ஏவ யோகினாம், எப்படி தென்றல் காற்று வீசுறது மாதிரி யோகிகளுடைய ஹிருதயத்துக்குள்ள எப்போதும் வீசிட்டே இருப்பாராம். யோகினாம் ஹிருதந்தரே, யோகிகளுடைய ஹிருதயத்துல நிரந்தரம் வசந்தமேவ, எப்போதும் வசந்த காற்று மாதிரி. தம், அந்த ஏகதந்தம் ஒத்த கொம்பு உள்ளவரை, ஏவ ஒத்த கொம்பு உள்ளவரையே, தம் அவரை விசிந்தயாமி சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன், சந்ததம் எப்போதும். யோகிகளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த விநாயகரை எப்போதுமே நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். மகா கணேச பஞ்சரத்னம், இப்படி இதுவரைக்கும் சொல்லப்பட்ட 5 இதையும் மகா கணேசரை பத்தி பாடப்பட்ட பஞ்ச ரத்னங்களான ஸ்லோகங்களையும், ரத்னம் போன்ற 5 ஸ்லோகங்களையும் ஆதரேன பக்தியோட ஸ்ரத்தையோட, யாரு அணு அகம் எல்லா பகலும், அகம்னா பகல், அணுன தொடர்ந்து பகல்தோறும் எல்லா பகலும், பிரஜல்பதி உளர்றானோ, அர்த்தம் புரியல எனக்கு, சொல்ல சரியா வரல, வாயில நுழைய இல்ல, கவலைப்படாத, சொல்லிட்டே இரு, நீ வளர்ந்தாலும் கூட பரவாயில்ல. பிரஜல்பதி பிரபாதகே, காலையில ஹிருதி ஸ்மரன், மனசுல பிள்ளையார கணேஸ்வரர் மனசுல நினைச்சுக்கிட்டு, உனக்கு சொல்ல வரலன்னு பரவாயில்ல, நீ வளரும், அதான் நம்பிக்கையோட சத்தையோட சொல்லு. அரோகதாம், அப்படி சொன்னேன்னா ரோகத்துல இருந்து விடுபட்டுருவேன். அரோகதாம். அதோஷதாம், தோஷங்கள்ல இருந்து விடுபட்டுருவேன். சுசாகிதி, உற்சாகம் வரும். சுபுத்திரதாம், நல்ல பிள்ளைகள் வரும், அல்லது பிள்ளைகள் நல்லவர்களா மாறுவார்கள். சமாஹித ஆயுகு, அப்படியே ஆயுச கொட்டி கொடுத்துருவார். அஷ்டபூதி, 8 விதமான செல்வங்களும் வளங்களும் வந்துடும். அஷ்டலட்சுமியும் வந்துருவாங்க. அபியுபைதி, உடனே கிடைக்கும். சோ சக, அவனுக்கு அச்சிராத், அப்படி கண்ணை மூடி திறக்கான, சிராத்துனா உடனே அப்படின்னு அர்த்தம். அச்சிராத்துனா, சிராத்துனா பிறகு, அச்சிராத்துனா உடனே, அவனுக்கு உடனே இதெல்லாம் கிடைக்கும். இப்படி இத யாரு இப்படி படிக்கிறாங்களோ அப்படிங்கிற அந்த அதனுடைய பலஸ்ருதின்னு சொல்லுவாங்க. 6வது உள்ளது அதுல உள்ள ஸ்லோகம் கிடையாது, படிக்கிறவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறது சொல்ல முடியும். இப்போ முதல்ல இருந்தே வந்துருவோமா? முதாகராத்த மோதகம், முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம், சதா விமுக்தி சாதகம், கலாதராவதம்சகம், கலாதராவதம்சகம்,
கலாதர அவதம்சகம். கலாதரனுக்கு அவதரித்தவர். கலாதராவதம்சகம் விலாசி லோகரக்ஷகம். விலாசி லோகரக்ஷகம் அநாயகைக்கநாயகம். அநாயகைக்கநாயகம் விநாசிதே பதைத்யகம். விநாசித இப தைத்யகம். விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசு நாசகம். நதாசுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம். இந்த பாட்டை கேட்டு கேட்டு என்னுடைய ராகம் எனக்கு மறந்து போச்சு. முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம். முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம். கலாதராவதம்சகம் விலாசி லோகரக்ஷகம். அநாயகைக்கநாயகம் விநாசிதே பதைத்யகம். அநாயகைக்கநாயகம் விநாசிதே பதைத்யகம். நதாசுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம். நதாசுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம். அடுத்தது நதேதராதி பீகரம். நதேதராதி பீகரம் நவோதிதார்க்க பாஸ்வரம். நவோதிதார்க்க பாஸ்வரம். அதுல வந்து இந்த மகாபிராணம் கிடையாது. நவோதித நவோதித இல்ல நவோதித. பாஸ்வரம் மகாபிராணம். பாஸ்வரம். நவோதிதார்க்க பாஸ்வரம். தால் தா தால தா. நவோதிதார்க்க பாஸ்வரம். வருது. அதுல வந்து அது தாதான். தால் தார்க்க தார்க்க. அங்கதான் பா. நவோதிதார்க்க பாஸ்வரம். அந்த விவரிச்சு திருத்திக்க வேண்டியதான். தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்க அது கொஞ்சம் கவனமா அந்த இடத்த பழையபடி சொல்லி சரி பண்ணிக்க. நமத்சுராரி நிர்ஜரம். நமத்சுராரி நிர்ஜரம்
नथाधिकाबदुद्धरम् नथाधिकाबदुद्धरम् सुरेश्वरं निधीश्वरम् गजेश्वरं गणेश्वरम् सुरेश्वरं निधीश्वरम् ഇത് നിധീശ്വരം സുരേശ്വരം നിധീശ്വരം ഗജേശ്വരം ഗണേശ്വരം മഹേശ്വരം തമ്മാശ്രയേ അതും തം ദാ ധമ്മില്ല മഹേശ്വരം തം ആശ്രയേ പരാത്പരം നിരന്തരം പരാത്പരം നിരന്തരം നഥേതരാതിഭീകരം നവോദിതാർക്കഭാസ്വരം നവോദിതാർ നഥേതരാതിഭീകരം നവോദിതാർക്കഭാസ്വരം നമത്സുരാരി നിർജരം നഥാധികാപദുദ്ധരം നഥാധികാപദുദ്ധരം നമത്സുരാരി നിർജരം നഥാധികാപദുദ്ധരം സുരേശ്വരം നിധീശ്വരം ഗജേശ്വരം ഗണേശ്വരം സുരേശ്വരം നിധീശ്വരം ഗജേശ്വരം ഗണേശ്വരം മഹേശ്വരം തമാശ്രയേ പരാത്പരം നിരന്തരം മഹേശ്വരം തമാശ്രയേ പരാത്പരം നിരന്തരം സമസ്തലോകശങ്കരം സമസ്തലോകശങ്കരം നിരസ്തദൈത്യകുഞ്ജരം നിരസ്തദൈത്യകുഞ്ജരം ധരേതരോധരം വരം ധരേതരോധരം വരം நீ அந்த தா எல்லாமே தா ஆக்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது தாதா தால தரே தரோதரம் வரம் வரேப வக்ரம் அக்ஷரம் வரேப வக்ரம் அக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मुदाकरं यशस्करं
मनस्करं नमस्कृतां मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम् नमस्करोमि भास्वरम् समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरम् समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरम् धरेतरोदरं वरं वरे भवत्रमक्षरम् धरेतरोदरं वरं वरे भवत्रमक्षरम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करम् मनस्करं नमस्कृता नमस्करोमि भास्वरम् मनस्करं नमस्कृता नमस्करोमि भास्वरम् अकिञ्चनातिमार्जनम् अकिञ्चनातिमार्जनम् चिरन्तनोक्तिभाजनम् चिरन्तनोक्तिभाजनम् பொதுவா நீங்க எல்லா இடத்துலயும் தாய தா தா சொல்ற மாதிரி இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த பா மட்டும்தான் மகாபுராணம், இது எல்லாம் சாதாரணம். சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வணம் சுராரி கர்வச்சர்வணம் பிரபஞ்சநாசபீஷணம் பிரபஞ்சநாசபீஷணம் धनञ्जयादिभूषणम् धनञ्जयादिभूषणम् कपोलदानवारणम् कपोलदानवारणम् भजे पुराणवारणम् भजे पुराणवारणम् अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोक्तिभाजनम् अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोक्तिभाजनम् अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोक्तिभाजनम् இந்த சிரந்தன உக்தி அப்படி இருக்கிற அந்த வார்த்தை உக்தின்னா சொல்றது.
சிரந்தன உக்தி பாஜனம் அப்படின்னு அந்த வார்த்தை பிரியலாம் நினைக்கிறேன். புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம் நிதாந்த காந்த தந்த காந்திம் நிதாந்த அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரு வார்த்தை, அதுக்கு வேற அர்த்தம் உண்டு. அந்தம் பண்றதுனால அந்தகன், முடிவு கட்டுறது அவரு வேற, அதனால அவருக்கு அந்தகன். நீங்க சொன்னோட எனக்கு வருது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு. நான் சொன்ன அர்த்தத்துல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அந்த அந்தகாந்த வந்து அந்தகன் எவன் தான் இங்க, அந்தக அசுரன் இல்லை. ஏன்னா அசுரன் கண்ணு குருடு, கண்ணு குருடுக்கு அந்த அந்தகன் இல்ல. அதனால இங்க அந்தக அந்தன் எவனுக்கு முடிவு கட்டவன் தான் இருக்கும். அந்தகனுக்கு அந்த மார்க்கண்டேயன் கதை. நீங்க அது கேட்ட உடனேதான் எனக்கே அது ஸ்ட்ரைக் ஆகுது. நிதாந்ததுக்கு அர்த்தம் இப்ப பாத்துறேன். இந்த வருஷம் இன்னும் இடிக்கலையே நினைச்சேன், தலையில விழுற மாதிரி இடிக்கும். அதாவது நிதாந்தன்னா அந்த எல்லை, நிதாந்தன்னா எல்லை இல்லாத, எல்லை இல்லாத காந்தம் ஒளி. அதான் நிதாந்தக காந்த. நிதாந்த காந்தன்னா எல்லை இல்லாத ஒளி. நித அந்த காந்த எல்லை இல்லாத ஒளி. தந்த காந்தி அவருடைய அந்த கொம்புடைய வெளிச்சம் பிரகாசம் அப்படி இருக்குமா. நிதாந்தக நிதாந்த காந்த தந்த காந்தி, அப்படி அந்த வார்த்தையை பிரிச்சுக்கணும். அந்த அது வந்து நிதாந்த காந்த தந்த காந்தி, அது ஒரு இதா. அடுத்தது அந்தக அந்தக ஆத்மஜம். அந்தக்கன் யாரு? யமனு. அவனுக்கு முடிவு கட்டினது யாரு? சிவனு. அவருக்கு பிள்ளை ஆத்மஜம். அப்படி அந்த காந்த ஆத்மஜம். நீங்க அந்த சந்தேகத்தை கிளப்புனது நல்லதா போச்சு. அந்த அந்தகனுக்கு வந்து அந்த அப்படின்னு வரும், குருடன். மகாபிராணன் மிருதுதா, 4வது தா, அந்த குருடனுக்கு வரக்கூடியது. எனக்கு அது என்னவோ உங்கள்கிட்ட கதை சொல்லும் போது ஸ்ட்ரைக்காகவே இல்லை. இது வந்து அந்தகன் யமன் முடிவு கட்டுறவன்ங்கிறதுனால அந்தகன் யமனுக்கு தான் பேரு. யமனுக்கு முடிவு கட்டினவர்னால மார்க்கண்டேயன் கதையை வச்சு இந்த அந்த காந்த காத்மத நிதாந்த காந்த தந்த காந்தி நிதாந்த காந்த தந்த தந்த காந்தி இல்ல தந்த காந்தி இம்முன்னு முடியும். நிதாந்த காந்த தந்த காந்தி
अन्तकान्तकात्मजम् अन्तक अन्तक आत्मजम् अन्तकान्तकात्मजम् अन्तक अन्तक आत्मजम् अन्तक अन्तक अन्तकान्तक आत्मजम् முதல்ல வார்த்தைகள் வந்து அந்தக அந்தக ஆத்மஜம். முதல் ரெண்டு வார்த்தை சேர்த்துக்கிடுவோம். அந்தகாந்தக ஆத்மஜம். அடுத்தது மூணையும் சேர்த்துக்கிடுவோம். அந்தகாந்தக ஆத்மஜம். அந்தகாந்தகாத்மஜம் 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 अन्तकान्तक आत्मजम् अन्तकान्तकात्मजम् अचिन्त्य रूपम् अन्तहीनम्. இந்த இடத்துல கூட அந்தஹீனமாகும். அந்தம்னா முடிவில்லாதவர். அச்சிந்திய ரூபம், அவருடைய உருவங்கள் எத்தனைன்னு எண்ண முடியாது. உலகத்துல எல்லா வடிவங்களும் அவர் தான். உலகமே அவர் தானே. அந்த ஹீனம், அந்தம்னா முடிவு, ஹீனம் இல்லாதவர், முடிவு இல்லை, அவருக்கு முடிவே கிடையாது, எல்லாம் இல்லாதவர், அந்த ஹீனம். நான் அதுக்கு கூட அந்த இடத்துல ஏதோ குழப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த ஹீனம் அச்சிந்திய ரூபம் அந்த ஹீனம் அச்சிந்திய ரூபம் அந்த ஹீனம் அது அச்சிந்திய ரூபம் அந்த ஹீனம் அச்சிந்திய ரூபம் அந்த ஹீனம் அந்தராய கிருந்தனம் அந்தராய கிருந்தனம் கிருதந்தரே நிரந்தரம் கிருதந்தரே நிரந்தரம் இதுல அந்தராயம்ங்கிறது ஒரு நரகம் நினைக்கிறேன். அந்தராய தடைகள். ஓ, அந்தராய கிருந்தனம். ஆக்சுவலா தேடி பார்த்தா இதுல அர்த்தம் சொல்லாத கூட கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அந்தராயம் தான் தடைகள், வாழ்க்கையில வரக்கூடிய இடைஞ்சல்கள். கிருத்தனம்னா அத ஒழிக்கிறவர், தடைகளை எல்லாம் நமக்கு ஏற்பட. விக்னேஸ்வரர் வார்த்தை அதில் தான் சொல்றோம். நமக்கு வரக்கூடிய விக்னங்களை நீக்கிறதுனால விக்னேஸ்வரர். அந்த விக்னேஸ்வரருங்கிறத தான் அந்தராய கிருந்தனம்னு பண்ணியிருக்காரு. அந்தராய கிருந்தனம் கிருதந்தரே நிரந்தரம் கிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தம் ஏவ தம் தம் ஏகதந்தம் ஏவ தம் விசிந்தயாமி சந்ததம் விசிந்தயாமி சந்ததம் நிதாந்த காந்ததந்த காந்திம் நிதாந்த காந்ததந்த காந்திமந்த காந்தகாத்மஜம்
नितान्त कान्तदन्त कान्तिम् अन्धकात्मकात्मजम् नितान्त कान्तदन्त कान्तिम् अन्धकात्मकात्मजम् अचिन्त्य रूपमन्दहीनम् अन्तराय कृन्तनम् अचिन्त्य रूपमन्दहीनम् अन्तराय कृन्तनम् हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनाम् हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनाम् अमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततम् तमेकदन्तम् एव तं विचिन्तयामि सन्ततम् तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततम् महागणेश पञ्चरत्नम् महागणेश पञ्चरत्नम् आदरेण योऽन्वहम् आदरेण योऽन्वहम् प्रजल्पति प्रभातके प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम् हृदि स्मरन् गणेश्वरम् अरोगताम् अदोषताम् अरोगताम् अदोषताम् दोषताम् अदोषताम् अरोगताम् अदोषताम् सुसाहितीं सुपुत्रताम् सुसाहितीं सुपुत्रताम् समाहितायुरष्टभूतिम् समाहितायुरष्टभूतिम् अभ्युपैति शोचिरात् अभ्युपैति शोचिरात् இது இப்படி கூட அர்த்தம் சொல்லலாம். சமாஹித ஆயு அஷ்டபூதி. ஒருத்தருக்கு ஆயுசு இருக்கும், செல்வம் இருக்காது. ஒருத்தருக்கு செல்வம் இருக்கும், ஆயுசு இருக்காது. இல்ல, ரெண்டுமே சேர்த்து கிடைக்கும். சமாஹித ஆயு அஷ்டபூதி, ரெண்டும் சேர்ந்து ஆயு இருக்கும், பலவும் இருக்கும். அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். समाहितायुरष्टभूतिम् अभ्युपैति शोचिरात् महागणेश पञ्चरत्नमादरेण योऽन्वहम् पञ्चरत्नमादरेण योऽन्वहम्
योन्वहम अहमना पगल अनुवहमना पगल दोरुम यह अनुवहमना यार पगल दोरुम महागणेश पंचरत्नमादरेण योन्वहम महागणेश पंचरत्नम आदरेण योन्वहम प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम् प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम् अरोगताम् अदोषताम् सुसाहितीं सुपुत्रताम् अरोगताम् अदोषताम् सुसाहितीं सुपुत्रताम् धाम இல்ல தாம் சும்மா சாதாரண தா அவ்வளவுதான் எல்லா தாவும் அப்படிதான் அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதி சுபுத்திரதாம் अरोगताम् अदोषताम् सुसाहिति सुपुत्रताम् समाहितायुरष्टभूतिमभ्युपैति शोचिरात् अभ्युपैति शोचिरात् समाहितायुरष्टभूतिम् अभ्युपैति शोचिरात् समाहितायुरष्टभूतिमभ्युपैति शोचिरात् अभ्युपैति शोचिरात् இதுல அர்த்தம் கண்டுபிடிக்காததுக்கு எல்லாம் ஏதாவது முதாக்கர मुदा பிள்ளையாருக்கு காதுல சந்திரன் தூக்குமா? இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அவதம்சகம்னா கம்மல், கலாதர அவதம்சகம்னா கலாதரன்னா சந்திரன்.
அவரை காதுல போட்டிருப்பாரு, கம்மலா போட்டிருப்பாரு அப்படிங்கிற அர்த்தம் எடுக்க முடியும். கலாதர அவதம்சகம். கலாதரன் சந்திரன் வரும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். அவர் கலைகளோடு கூடியவருங்கிறதுனால சிவனும் கலாதரன் தான். கலாதர எங்க இல்ல, கலா அவதம்சகம்னா கமல். அவதம்சகம் கமல். கலாதர அவ கலாதராவ அப்படின்னு மாறி. இதுல நதீகரம் நவோதிதார்க்க பாஸ்வரம் நமத்சுராரி அதிகாபதுத்தரம் ஒன்று இருக்கா. அப்பது அது ஏதோ இது கண்டுபிடிக்கல, முடியல. சரி, நான் இப்போ ஒரு தடவை படிப்போமா வரிசையா? மழை விடாத வரைக்கும் நாங்களும் விட மாட்டோம். முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசி லோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம். நதே தராதி பீகரம் நவோதிதார்க்க பாஸ்வரம் நதே நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்பரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். இந்த இடத்துல நம்ம வழக்கமா பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பண்ணலாம். உதாரணத்துக்கு சுரேஸ்வரம் இம்மு, அடுத்தது நிதீஸ்வரம் வருது. சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம், இம்மு இங்கா மாத்தி விடலாம், அதெல்லாம் தப்பு இல்லாம பண்ணலாம். அப்போ ரெண்டு இடத்துல அது இம்மு வந்து இங்கா மாறிடும். உதாரணத்துக்கு சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம். பாடுங்க. மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். சமஸ்தலோக சங்கரம்
निरस्तदैत्यकुञ्जरम् दरेतरोत्तरं वरं वरे भवक्त्रमक्षरम् कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करम् मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरम् अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोक्तिभाजनम् अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोक्तिभाजनम् पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वचर्वणम् மாத்தி பாடுங்களோன்னு நினைக்கிறேன். புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வணம் प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणम् प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणम् कपोलदानवारणं भजे पुराणवारणम् नितान्तकान्तदन्तकान्तिमान्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनम् अन्तराय कृन्तनम् हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनाम् तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततम् महागणेश पञ्चरत्नमादरेण योऽन्वहम् प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम् अरोगतामदोषतां सुसाहितीं सुपुत्रताम् सुसमाहितायुरष्टभूतिम् अभ्युपैति शोचिरात् அது வந்து அபியுபைதி உபைதினா அடைகிறான் அபியுபைதி முழுமையாக அடைகிறான் சமாஹித ஆயு அஷ்டபூதிம் அபியுபைதி
उपैति अभ्युपैति अभि उपैति சேரும்போது அபியுபைத்தின்னு மாறிடும். உபைத்திங்கிறத வார்த்தை அபிங்கிற வார்த்தை கூட சேர்ந்ததுனால அபியுபைத்தின்னு மாறிடும். அபியுபைத்தி சோச்சிராத். அதனால சமாயுதாயு ரஷ்ட ரா ரா ஆயுகு அஷ்ட சேரும்போது விசர்க்கம் இர்ரா மாறி ஆயுரஷ்டன் மாறிடும். சமாஹிதாயுரஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சிராத். சமாஹிதாயுரஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சிராத். சரியாகல. சமாஹிதாயுஹு அஷ்டபூதிம் அப்யுபைதி. அந்த அபு மகாபிராணம். அபு அப்யுபைதி அது சாதா பா. அப்யுபைதி சோச்சிராத். சமாஹிதாயுர் அஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சிராத். சமாஹிதாயுர் அஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சிராத். அஷ்டபூதிம் இம் வரும். அப்யுபைதி சோச்சிராத். சமாஹிதாயுரஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சிராத். சமாஹிதாயுரஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சிராத். வந்துட்டது. சமாஹிதாயுரஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சிராத். ஒரு ரெண்டு இடம் சொல்லி பாருங்க. முதல்ல படிப்போம். மகாகணேஷ பஞ்சரத்னம். மகாகணேஷ பஞ்சரத்னம் ஆதரேண யோன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம். அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்ரதாம். சமாஹிதாயுரஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சிராத். சமாஹிதாயுரஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சிராத். என்னுடைய உதவி இல்லாமல் பாடி பாக்குறீங்களா?